அது நாகராஜனுடைய வீடு. அவன் மனைவி நாகமணி சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட இனிப்பு ஏதாவது இருக்கான்னு கூடையில தேடிக்கிட்டு இருந்தா. ஏங்க, கூடையில எதுவுமே இல்லங்க. நேத்து அதுல வச்சிருந்த வெள்ளெல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, அது என்ன கை கால் முளைச்சா ஓடி போச்சு? நேத்து ராத்திரி தான் 4 வெள்ளத்தை சாப்பிட்டியே. நான் எங்கங்க 4 சாப்பிட்டேன்? நான் 2 மட்டும் தான் சாப்பிட்டேன். ஒருவேளை அது கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம். பசிக்குது, பசிச்சதுனால தானே அதை நான் சாப்பிட்டேன். அதுதான் என் கஷ்டம். நீ சும்மா இருந்தாலும் சாப்பிடுவ, வேலை செஞ்சாலும் சாப்பிடுவ, சந்தோஷமா இருந்தா சாப்பிடுவ, போர் அடிச்சாலும் சாப்பிடுவ. நீ சாப்பிட்றதுக்காகவே நான் எல்லாத்தையும் விளைய வைக்கணும் போல. நீங்க எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. வயலுக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை நல்லா பேசலாம்ல. அன்னைக்கு நாள் பூரா எனக்கு பசிக்காதா? அடி பாவி, அதுக்குள்ள சாப்பாட்ட பத்தி பேசுற? இப்பதானே இட்லி வடைய சாப்பிட்டு முடிச்ச, அதுக்குள்ள உனக்கு எப்படி மறுபடியும் பசிக்குது? இட்லியா? அது சின்ன சின்ன இட்லி. வடை என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமைக்கிற மாதிரி டேஸ்டா இல்ல. அதனால வயிறு ரொம்பல. இப்ப சொல்லுங்க, வயலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு என்ன கொண்டு வரீங்க? மதியம் எனக்காக சுட சுட உப்புமா வாங்கிட்டு வரீங்களா? கொஞ்சம் தக்காளி சட்னி சேர்த்து வாங்கிட்டு வாங்க. என்னது, மறுபடியும் உப்புமாவா? இங்க பாரு, வயல்ல வர பணத்தை வச்சுதான் நான் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் வெளியில வாங்கிட்டு வர சொன்னால முடியாது. மதியானத்துக்கு கஞ்சி குடி. கஞ்சி குடிக்கணுமா? நான் இந்த வீட்டுக்கு மகாராணி, நீங்க மகாராஜா. கூலி ஆட்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. நான் பாயசம் இல்லாம சாப்பிட மாட்டேன். எனக்கு பாயசத்தோட சேர்ந்து விருந்து சாப்பாடு தான் இன்னைக்கு மதியத்துக்கு வேணும். ஐயையோ, இவ இவ்ளோ கோபமா பேசுறான்னா ஏதாவது பண்ணிடுவா. சாப்பாடு வாங்கி கொடுக்கறதே நல்லதுதான். இல்லனா வீட்ல இருக்கிற அந்த நாற்காலி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவா. இங்க பாரு, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள நீ கோயிலுக்கு போயிட்டு வா. சரி, கோயிலுக்கு போற, சாமி கும்பிடல, பிரசாதம் வாங்கி சாப்பிட. நாகராஜன் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ராமையா அங்க வந்தா. என்னடா நாகராஜா, முகம் வாடி போயிருக்கு, ரொம்ப கவலையா இருக்கியே, ஏதாவது பிரச்சனையா? வேலையெல்லாம் நல்லாதான் இருக்கண்ணே, ஆனா வீட்ல என் பொண்டாட்டி சாப்பிடுறத நினைச்சுதான் கவலைப்படுறேன். அட ஆமாண்டா, ஊர்ல எல்லாரும் உன் பொண்டாட்டிய பத்தி தான் பேசுறாங்க. உன் வயல்ல விளைச்சல் கம்மியா வருது, ஆனா அவளோட பசி மட்டும் குறையலையா? ஆமாண்ணே, நேத்து ராத்திரி 3 டப்பா மாவுல தோசை ஊத்தி அவ உறுத்திய சாப்பிட்டுடா. காலையில எழுந்து நேத்து பசி தாங்கல, தூக்கம் வரலன்னு சொல்றா. நான் என்ன பண்ணேன்? டேய், நீ சொல்றத கேட்டா சிரிப்பும் வருது, கவலையும் வருது. சம்பாதிச்சதெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டா எப்படி? மனிதன் வாழ்றதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் வாழ்றதே சாப்பிடுறதுக்காகன்னு. என்ன பண்றதுனே தெரியல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதை செய்தா உன் பொண்டாட்டி சரியாயிடுவா. அப்படியா? என்ன யோசனைனாலும் சொல்லுங்கண்ணே, நீங்க சொன்னா நான் கண்டிப்பா செய்யறேன். இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஊர்ல எல்லாருக்கும் சொல்லு, நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன். ஊர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட போறேன். யாருக்கு வெயிட் 1 கிலோ கூடுதல் ஆகுதோ அவர்களுக்கு நான் 1000 ரூபாய் தருவேன். யாருக்கு 1 கிலோ குறையுதோ அவர்கள் எனக்கு 1000 ரூபாய் தரணும்னு சொல்லு. என்னடா இது, வெயிட் அதிகமான பணம் தரணுமா? இது எப்படி வேலை செய்யும்? டேய் நம்புடா, கண்டிப்பா வேலை செய்யும். ஊர்ல எல்லாரும் இதுல கலந்துப்பாங்க. அப்போ யாருக்கும் சாப்பிட சரியா சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு இல்லைன்னா ஓம் பொண்டாட்டி மட்டும் என்ன பண்ணுவா? அமைதியா இருப்பா. நாகராஜன் வீட்டுக்கு வந்தான். நாகமணியோட முகத்துல கோபமும் சந்தோஷமும் கலந்திருந்துச்சு. ஏங்க, நான் கேட்டது உண்மையா? ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, யாரு எடை கூடுறாங்களோ அவர்களுக்கு நீங்க பணம் கொடுக்க போறீங்களாமே. ஆமா ஆமா, அது என் புது திட்டம். ஊர்ல எல்லாரும் வெளிஞ்சுக்கிட்டே போறாங்க. யாரு மாசத்துல 1 கிலோ எடை கூடுறாங்களோ அவர்களுக்கு 1000 ரூபாய் தருவேன். யாரு 1 கிலோ குறையறாங்களோ அவர்களிடமிருந்து 1000 ரூபாய் வாங்குவேன். ஆஹாஹா, இது ரொம்ப நல்ல திட்டம். இது யாருக்கு பயன்படுதுன்னு தெரியல, ஆனா எனக்கு கண்டிப்பா பயன்படும். நீங்க பாத்துக்கோங்க, மாசம் மாசம் இந்த 1000 ரூபாய் நான் தான் ஜெயிக்க போறேன். நீயா? எப்படி? நீங்க தானே சொன்னீங்க எடை கூடினா 1000 ரூபாய்ன்னு. நான் தினமும் அதிகமா சாப்பிடுறவ, இன்னும் அதிகமா சாப்பிடுவ. அப்போ எடை கூடிக்கிட்டே போகும், உங்ககிட்ட இருந்து காசும் வந்துகிட்டே இருக்கும். இங்க பாரு நாகமணி, இது வியாபாரம், நஷ்டம் கூட வரலாம். தேவையில்லாம உடம்ப கெடுத்துக்காத. என்னங்க, என்ன குறைச்சு மதிப்பிடுறீங்களா? நான் மாசத்துக்கு 2 கிலோ கூடுவேன். அதாவது நீங்க எனக்கு 2000 ரூபாய் தரணும். வாங்கிட்டு வர சாப்பாட்டுல கொஞ்சம் நெய்யி கூடுதலா போடுவேன். நாகமணி அவளுடைய தோழியான லக்ஷ்மி கூட பேசிக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மி கூட கொஞ்சம் குழப்பத்துல இருந்தா. ஏண்டி நாகமணி, நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில நீ சாப்பிட்டது 4 வடை, நான் சாப்பிட்டது 6 வடை. ஆனாலும் நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி, நான் சாதாரணமா சாப்பிடல,
நான் எடை கூடுறதுக்காக சாப்பிடுறேன். இந்த மாச கடைசியில 2000 எனக்கு தான் சொந்தமாக போகுது. என்ன பண்றது? நேத்து நான் குடிக்கலான்னு பாயசம் செஞ்சு வச்சேன். அதுக்கு என் புருஷன் நான் எடை கூடுனா 2000 எனக்கு கிடைக்கும், நானே சாப்பிடுறேன்னு சாப்பிட்டுட்டாரு. எங்க அத்தை வாங்கிட்டு வந்த நெய் லட்டு கூட அவரை சந்தோஷமா எடுத்து சாப்பிட்டுட்டாரு. என்னது, உன்னோட புருஷனா? ஆமா, நம்ம ஊர்ல எல்லாரும் இப்ப இந்த திட்டத்துல சேர பாக்குறாங்க. அதிலே நம்ம ஊர்ல நெய் வியாபாரி இருக்காரே, அவரு ஒரு நாளைக்கு 1 கிலோ நெய் சாப்பிடுறாராம். அப்பதான் எடை சீக்கிரமா கூடும்னு. ஐயையோ, இப்படியே போனா எப்படி? இன்னைக்கு காலையில நான் பால் வாங்க போனப்போ எல்லாரும் இருந்த பால், தயிர், நெய் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே எடை கூட பிளான்ல தான் இருக்காங்களோ? ஆமா, இப்ப எங்கேயும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே விலை அதிகமாயிடுச்சு. எல்லாரும் அதிகமா வாங்கிட்டு போறாங்கல்ல, இப்ப நாம சமைக்கிறதுக்கு கூட வெளியில எந்த ஒரு பொருளுமே கிடைக்கிறதில்ல. ஐயையோ, என்னடா இது? தினமும் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரு கூடவும் போட்டி போட்டு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது பணம் எனக்கு வேணும், வேற யாருக்காவது போயிடுமா அப்படின்னு நிம்மதியே இல்லாம சாப்பிடுற மாதிரியே இருக்கு. ஆமா, என் வீட்டுக்காரர் கூட என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. பேசுனா கூட எடை குறைஞ்சு போயிடுமாமே. ஐயோ, இவங்க எல்லாரும் போட்டி போடுறத பார்த்தா இந்த மாசம் 2000 எனக்கு சொந்தமாகாது போல. பரவாயில்ல, போட்டி போட்டு சாப்பிடுறத விட நிம்மதியா சாப்பிடுறதா ரொம்ப மேலு. இந்த மாசம் 2000 யாருக்காவது போனா போகட்டும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ராமையா மறுபடியும் நாகராஜனை வந்து சந்திச்சான். என்னடா இந்த திட்டம் எப்படி இருக்கு? ஒரு முழுக்க சாப்பாட்டு கலையறாங்க. அண்ணே, உங்க திட்டம் வேலை செஞ்சிருக்கு. பொண்டாட்டி ஒரே வாரத்துல சாப்பிட்றத குறைச்சிட்டா. எப்படியும் யாரோ ஜெயிக்க போறாங்க அப்படின்ற கவலையிலேயே அவ சாப்பிட்றத குறைச்சிட்டா. பாத்தியா, அதுதான் எல்லாரும் இங்க நிறைய சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனா சாப்பிட்றதால எடை கூடி அவங்க ஆரோக்கியம் போயிடுமேங்கிறத பத்தி யாரும் யோசிக்கிறதில்ல. ஆமாண்ணே, சாப்பிட்றத நிம்மதியா சாப்பிட்டா ஒரு பிடி கஞ்சா இருந்தாலும் வயிறு நிறையும். ஆனா பதட்டத்தோட சாப்பிட்டா வயிறு நிறையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. சாப்பாடு கண்ணெதிர்க்கு எவ்வளோ இருந்தாலும் போட்டி போட்டு சாப்பிட்டா அதோட ருசி தெரியாது. ஆனா பொறுமையா கஞ்சியை குடிச்சாலும் அமிர்தம் மாதிரி இருக்கும். ஆமாண்ணே, நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை நாளா நிறைய சாப்பிட்டு உங்களை கொடுமைப்படுத்திட்டேன். இப்ப எனக்கே சாப்பாடு கிடைக்காத போதுதான் எனக்கு தெரியுது நான் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு சொன்னா. சரி, இப்ப ஊருக்காரங்க கிட்ட போய் விளைச்சல் சரியா வரல, என்கிட்ட பணம் இல்ல, அதனால திட்டத்தை நிறுத்துறேன்னு சொல்லு. சரிங்கண்ணே, நீங்க கொடுத்த யோசனையால என் பொண்டாட்டி மாறிட்டா, எனக்கு அதுவே போதும். அன்னைக்கு ராத்திரி நாகராஜனும் நாகமணியும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாகமணி சந்தோஷமா, ஏங்க, ஊர்ல திட்டத்தை பத்தி பேசிட்டீங்களா? திட்டத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. அந்த போட்டி பயத்துல என்னால சரியா சாப்பிடக்கூட முடியல. சாம்பார் நல்லா இருக்குல்லங்க? இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்ட. அள்ளி கொட்டிப்ப, அவ்வளவுதான். ஆமாங்க, சாப்பிடுறது வயிறு நிறையறதுக்காக இல்ல, மனசு நிறையறதுக்காக அப்படிங்கறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அளவா சாப்பிடுறது தான் எப்பவுமே ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கறதும் இப்ப எனக்கு புரியுது. அப்பாடா, என் பொண்டாட்டி மாறிட்டா. இனி நாம நிம்மதியா சாப்பிடலாம். சரிங்க, நாளை காலையில 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். மதியம் கொஞ்சோண்டு சோறு. ஆனா சாயந்தரத்துக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுக்குற அந்த தேங்காய் லட்டு மட்டும் 1 சாப்பிட்றேன். 1 தான், அதிகமா சாப்பிட மாட்டேன். சரி, அதிகமா சாப்பிடாத. எதுவா இருந்தாலும் அளவா சாப்பிடு. ஒரு லட்டுனா ஒரே ஒரு லட்டு தான். நாகராஜா, மனசுக்குள்ள என் பொண்டாட்டி மாறிட்டா, இது எனக்கு போதும். எதுவுமே ஒரு எல்லையை தாண்டுனா அது ரொம்ப கஷ்டம்தான். எது செஞ்சாலும் ஒரு அளவோட பொறுமையா செஞ்சா மட்டும்தான் அந்த செயல் சரியா இருக்கும். ஒரு ஊர்ல மோகன், தேவிகா அப்படின்னு ஒரு நல்ல குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்கு 2 பசங்க, விஜய், அஜய். மோகன் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தான். தினம் வேலை செஞ்சாதான் சாப்பாடு கிடைக்கும் நிலை. ஒரு நாள் ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சுது. வேலை நின்னு போச்சு. மோகன் கவலையா வீட்டுக்கு வந்தான். தேவிகா, முதலாளி பேசவே மாட்டேங்கிறான். இந்த ஸ்ட்ரைக்கு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தெரியல. அப்போ நம்ம குடும்பம் என்ன பண்ணும்? வீட்ல சாப்பாடு கூட இல்லையே. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நான் வேற இடம் வேலை தேடி போறேன். மோகன் பல இடம் போய் வேலை கேட்டான். ஆனா எங்கேயும் வேலை கிடைக்கல. மழையாச்சு, பசி அதிகமா எடுக்குது. ரோட்ல ஒரு கடையில ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டான். அது பழைய கெட்டு போன ஆம்லெட். சாப்பிட்ட சில நேரத்திலே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. பிறகு ஃபுட் பாய்சனிங் ஆகி அவன் உயிர் போயிடுச்சு. டாக்டர் சொல்லியதுமே தேவிகா அதிர்ச்சி. வீட்ல 1 ரூபாயும் இல்ல, 2 பசங்க பசியா இருக்காங்க. தேவிகா அழுதுகிட்டே இருந்தா.
அவள் மனசுக்குள்ள யோசிச்சா, இந்த உலகத்துல சில பேருக்கு சின்ன லாபத்துக்காக கூட உயிர் மதிப்பே இல்ல. என் கணவர் கெட்ட ஆம்லெட் சாப்பிடலனா இப்படி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவள் ஒரு முடிவெடுத்தா. நான் ஆம்லெட் கடை தான் போடுவேன். ஆனா நான் நல்ல புதுசா இருக்கும் முட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். யாருக்கும் தீங்கு வரக்கூடாது. அடுத்த நாள் சின்ன தள்ளுவண்டி எடுத்தா. புது முட்டை வாங்கினா. சுத்தமா நன்றாக ஆம்லெட் செய்து விற்க ஆரம்பிச்சா. ஒரு கஸ்டமர் வந்தார். அம்மா, ஆம்லெட் நல்லதா இருக்குமா? அண்ணா, நான் பழைய முட்டை விற்க மாட்டேன். நல்ல சுத்தமான சாமான் தான். நிம்மதியா சாப்பிடலாம். கஸ்டமர் சாப்பிட்டார். ரொம்ப நல்லா இருக்கம்மா, இனிமேல் இங்க தான் வருவேன். அவ்வளவுதான். தினம் தினம் அவங்க கடை ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சுது. தேவிகா கடை நல்லா ஓடுச்சு. பசங்க பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் விஜய் கேட்டான், அம்மா, நீங்க ஏன் இந்த கடை ஆரம்பிச்சீங்க? உங்க அப்பா கெட்ட ஆம்லெட் சாப்பிட்டதால தான் நான் நல்ல ஆம்லெட் விக்கணும் என்று முடிவெடுத்தேன். யாருக்கும் அது மாதிரி ஆகக்கூடாது. அந்த இரவு யோசிச்சுக்கிட்டே தேவிகா தூங்கிட்டா. அடுத்த நாள் விஜய், அஜய் இருவரும் அம்மாவுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவிகா முழு மனதோட ஆம்லெட் சுட ஆரம்பிச்சா. அஜய், விஜய் சத்தமா கூப்பிட்டாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, 15 ரூபாய்க்கு சூப்பரா ஆம்லெட். அந்த சத்தம் கேட்டு சில பேர் வந்தாங்க. ஒரு கஸ்டமர் சாப்பிட்டதும், வாவ், ரொம்ப டேஸ்டி இருக்கு. இப்படி டேஸ்டா நான் எங்கேயும் சாப்பிடல. உங்க கையில் மேஜிக் இருக்கு சிஸ்டர். அதுவும் என்ன சுத்தம், ரொம்ப நீட்டா இருக்கு. அதே ஊர்ல ஜஹத் என்ற ஆம்லெட் வியாபாரி இருந்தான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பழைய எண்ணெய் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவான். பழைய பிரெட்டு விற்பான். 20 ரூபா வாங்குவான். ஆனா இப்போ அவன் கடைக்கு யாரும் வரல. எல்லாரும் தேவிகா கடைக்கு போறாங்க. ஒரு நாள் அவன் தேவிகா கிட்ட வந்தான். சிஸ்டர், நீ இப்படி சுத்தமா வியாபாரம் பண்றது நல்லதுதான். ஆனா லாபம் வராது. மலிவு சாமான் வாங்கி அதிகமா விற்கணும். அப்பதான் பணம் வரும். ஏன் மாதிரி பண்ணேன். தேவிகா சிரிச்சிட்டு பதில் சொன்னா, இல்ல, கெட்டுப்போன எண்ணெய், கலப்படம், பல தடவை கொதிக்க வச்ச எண்ணெய் யூஸ் பண்ணா தொண்டை கேன்சர் வரலாம். என் கணவர் கெட்ட ஆம்லெட் சாப்பிட்டதால உயிர் போச்சு. இனிமே நான் யாருடைய உயிரோட விளையாட மாட்டேன். ஜகத் கோபமா சொன்னான். அடடா, உலகத்தையே நீ காப்பாத்த போறியா? உன் வேலை பாத்துக்கோ. தேவிகா அமைதியா சொன்னான். நான் உலகத்தையே காப்பாத்த முடியாது, ஆனா என் கடைக்கு வர்றவங்கள பாதுகாக்க முடியும். இப்படி கீழ்த்தரமா பேசிட்டு இங்க நிக்காத. நான் பாவம் பண்ண மாட்டேன். என் நேர்மையால தான் என் அடையாளமும் வருமானமும் இருக்கு. ஜெகன் மனசுக்குள்ள கசமசமா எரிஞ்சிட்டு போனான். வியாபாரம் நல்லா போக ஆரம்பிச்சதும் தேவிகா ஒரு பையன் வேலைக்கு வச்சா. அவன் பெயர் சுமித். ஒரு நாள் ஜெகன் சுமித்த ஒதுக்கி கூட்டிக்கிட்டு போனான். இது கொஞ்சம் பணம். நீ நல்ல முட்டை வாங்காதே. கெட்ட முட்டை, கெட்ட காய்கறி, மலிவு எண்ணெய் வாங்கி வா. சுமித் பணம் பார்த்து மனசு மாறிடுச்சு. அடுத்த நாள் அந்த கெட்ட சாமான்ல ஆம்லெட் சுட்டாங்க. கஸ்டமர்கள் சாப்பிட்டவுடன் முகம் சுளிச்சாங்க. ஐயோ, என்ன டேஸ்ட் இது! நீங்க இப்படியே ஆம்லெட் பண்ணுவீங்க? இப்படி கெட்ட சுவை எப்பவுமே இல்லையே. அவள் உடனே சாமான் பார்த்தா. எல்லாம் கெட்டு போனது. சுமித், இந்த சாமான் எங்கிருந்து வாங்கின? இப்பவே போலீஸ் கூப்பிடுறேன். கடைக்காரன் ஏமாத்திருக்கான். அந்த வார்த்தை கேட்டதும் சுமித் குலுங்க ஆரம்பிச்சான். அக்கா, மன்னிச்சிடுங்க. நான் தான் தவறு பண்ணேன். ஜெகன் அண்ணா பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னார். தேவிகா அதிர்ச்சியோட நின்றா. அவ ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு சுமித்த பார்த்தா. பணம் பார்த்து தவறு பண்ணக்கூடாது. அதுவும் வாழ்க்கையே கெடுக்குது. இனிமே இப்படி செய்யக்கூடாது. அவள் உடனே எல்லா கெட்ட சாமானும் தூக்கி எறிஞ்சா. புதிய சாமான் வாங்கி மீண்டும் ஆம்லெட் சுட ஆரம்பிச்சா. இந்த விஷயம் ஊர்ல பரவிடுச்சு. ஜகனின் சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. கஸ்டமர்கள் மீண்டும் தேவிகாவை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஜகன் அவமானத்தோட நின்றான். அக்கா, ஜகன் தான் இப்படி செய்ய சொன்னார். மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். அம்மா மேல் சத்தியமா சொல்றேன். தேவிகாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவள் நேரே ஜகன் கடைக்கு போனா. உனக்கு வெக்கம் இல்லையா? இப்படியா சூழ்ச்சி பண்ணுவேன்? இன்னும் இப்படி செய்தா நான் போலீஸ்க்கு சொல்லிடுவேன். ஜகன் சிரிச்சிட்டு ஆணவத்தோட சொன்னான். போலீஸா? அவங்கெல்லாம் என் கையில தான். என்னோட சண்டை போட்டா என்ன ஆகும்னு தெரியாது உனக்கு. தேவிகா அமைதியா திரும்பி போயிட்டா. அந்த இரவு கடை முடிச்சிட்டு தேவிகா தள்ளுவண்டியோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. ஜகன் அவளுக்கு பின்னாடி தன் நண்பன் ஒருத்தனை அனுப்பினான். திடீர்னு ஒரு வண்டி வந்து அவளோட தள்ளுவண்டிய மோதி சேதப்படுத்திடுச்சு. தேவிகா உயிர் தப்பிச்சா.
ஆனா அவளோட தள்ளுவண்டி முழுக்க உடைஞ்சு போச்சு. அவள் மனசு உடைஞ்சது. ஜெகன் மட்டும் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் தேவிகா கடை இல்ல. எல்லா கஸ்டமர்களும் ஜெகன் கடைக்கு போனாங்க. ஆனா ஜெகன் என்ன பண்ணா? அவனோட பழைய குணம் போகவில்லை. ஒரு கஸ்டமர் சதீஷ் அவனிடம் பேசும்போது, சார், சாப்பாடு நல்லா இல்ல. ஜெகன் கோபத்தோட பதில் கொடுத்தான். இருவருக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. நீ பெரிய ரவுடியா நினைக்கிறியா? இப்படி நடந்துகிட்டே இருந்தா உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த இரவு சதீஷ் சில பேரோட வந்தான். ஜெகன் கடைக்கு சேதம் செய்ய முயற்சி பண்ணாங்க. தேவிகா உடனே கத்துனா. தேவிகா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணினா. அதோட ஜகனுக்கும் ஃபோன் பண்ணினா. ஜெகன், சீக்கிரம் வா, உன் கடைக்கு பிரச்சனை நடக்குது. போலீஸ் வேகமா வந்துச்சு. சதீஷ் எதுவும் செய்ய முன்னாடியே அவனை பிடிச்சிட்டாங்க. சில நிமிஷத்துல ஜகனும் ஒக்க வந்தான். ஜகன் தலை குனிஞ்சு நின்னான். நான் உன்னை கெடுக்க எல்லாம் பண்ண, ஆனா நீ என்னை காப்பாத்திட்ட. நான் எவ்வளவு கீழானவன், நீ எவ்வளவு நல்லவன். மன்னிச்சிடு. உன் தள்ளுவண்டி உடைக்க நான் தான் காரணம். தேவிகா அமைதியா கேட்டுட்டு இருந்தா. அண்ணா, பசியோட உழைச்சு சம்பாதிக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யாருடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை ஜெகன் மனசுல ஆழமா பட்டது. அடுத்த நாள் காலையில தேவிகா என்ன பார்த்தா தெரியுமா? அவளோட புதிய தள்ளுவண்டி அதே இடத்துல நிக்குது. ஜெகன் தான் அதை வாங்கி வச்சிருந்தான். அவன் இனிமே நல்ல தரமான சாமான் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். மேலும் அருகில உள்ள கடைக்காரர்களிடம் சொல்ல ஆரம்பிச்சான். சின்ன லாபத்துக்காக யாரோட உடல் நலத்தோட விளையாடாதீங்க. தேவிகா அக்கா என் கண்களை திறந்துட்டாங்க. தேவிகா கடை மீண்டும் கூட்டம் நிறைந்தது. ஜெகன் இப்போ அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். விஜய், அஜய் பெருமையோட அம்மாவை பார்த்தாங்க. தவறை மன்னிப்பது பலவீனமில்லை, அது தெரிய மனசு. நேர்மை மெதுவா நடக்கும், ஆனா கடைசியில் ஜெயிக்கும். லாபம் முக்கியம், ஆனா மனித உயிர் அதைவிட முக்கியம்.